வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு சூப்பரான, டேஸ்டியான, அது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்தியான கோதுமை மாவுல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதோடவே 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடாக இருக்க எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கனால மெதுவாக மாவோட எண்ணெய் கலக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவு, உப்பு, ரவை எல்லாமே எண்ணெயோட கலந்து எடுக்கிற மாதிரி நல்லா ஒரு வாட்டி கிளறி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைகிற பதம் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கறனால இது பார்த்திங்கன்னா மாவு ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு டைட்டாக ஆரம்பிக்கும். இப்போ மாவு தயாராகிடுச்சு. மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்தளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு உணராமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிரட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மாவு ஊறட்டும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய வச்சுக்கோங்க. இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண 1 வெங்காயம், 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். காய்கறிகள் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பமான காய்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரட் எடுத்துருக்கேன். கேரட் 1 கேரட் துருவி சேர்த்துருக்கிறேன். கூடவே குடைமிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்க துருவி சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த எல்லா காயுமே இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காய் எல்லாமே நல்லா எண்ணெயில் ஒரு வாட்டி பிரட்டி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தொளிச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டேன். இது ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இடையில ஒரு வாட்டி கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. காயில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மாவுக்குள்ளே வச்சு பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். காய்கறி பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவை திரட்ட ஆரம்பிக்கலாம். மாவு ஒரு வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவில் பார்த்திங்கன்னா 10 உருண்டைகள் கிடச்சிருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பூரிக்கு திரட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உருண்டைகளும் தயாராக இருக்குது. நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். திரட்டுறதுக்கு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு மீதி இருக்க மாவு நான் மூடி வச்சிடுறேன். உணராமல் இருக்கும். சின்ன பூரி சைஸில் இதை திரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தடிமனாக இருக்கட்டும், ரொம்ப மெல்லுசாக வேண்டாம். ஏன்னா இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு மடித்து எடுக்கும்போது ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வதக்கி வச்சுருக்க காயை உள்ளே சேர்த்துக்கலாம். காயை உள்ளே சேர்த்துட்டு இது வெளியில் வராத அளவுக்கு ஓரங்கள்லாம் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. ஓரங்கள் எல்லாமே நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு இருந்தால் அதையும் நீங்கள் தனியாக எடுத்துருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா மாவு இருக்குது பார்த்திங்கன்னா, அதை நான் எடுத்துடுறேன். இதை மெதுவாக கைட்டாக அழுத்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கீழே வச்சு தட்டினீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் ஒன்று போல் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இந்தளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி மித்த உருண்டைகள்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக கோதுமை மாவில் காய்கறிகள்லாம் வச்சு செஞ்சு கொடுத்திங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே திரட்டி வச்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் இருக்கும்போது பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப எண்ணெயை காய விட வேண்டாம். மிதமான சூட்டில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கலாம். இதை இடையில அப்பப்போ திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறாக வர்ற அளவுக்கு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இது தயாராகிடுச்சு. நான் எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன்.
நல்ல ஒரு டேஸ்டியான, ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிருச்சு. இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா, கெச்சப்போட கொடுங்க. குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே பொரித்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே தயாராக இருக்குது. சூப்பரான, டேஸ்டியான, ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தயாராகிருச்சு. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.